இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மை அக்கவுண்ட் பேஜ்ல எல்லா WooCommerce தீம்லயுமே பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்திருக்கும். இது டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டிஜிட்டல் ப்ராடக்ட் மோஸ்ட்டாக சேல் பண்ண மாட்டாங்க. பிசிக்கல் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா, அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ இதை நம்ம எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை எதுக்காக ஹைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். இதுக்கு நம்ம எந்த ஒரு பிளகினுமே யூஸ் பண்ண போறதில்ல. ஒரு சின்ன கோட் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். அந்த கோடு உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணியிருப்போம். அந்த கோடை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட டேஷ்போர்டுக்குள்ள போய்க்கோங்க. இதுல ஆட் பிளகின் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கோட் ஸ்னிப்பெட்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இங்க கோட் ஸ்னிப்பெட் அப்படின்னு வந்திருக்கும். இதுக்கு ஆட் நியூ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட் யுவர் கஸ்டம் கோட் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்துக்குங்க. இதில் PHP ஸ்னிப்பெட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கோடு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த கோடை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே இன்ஆக்டிவ்னு இருக்கும். இதை ஆக்டிவ் பண்ணி விட்டு சேவ் ஸ்னிப்பெட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இந்த பேஜை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ ஒர்க் ஆயிடுச்சு.